உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து ஒரே மூடாக இருக்குது. நீ மட்டும் எனக்கு கிடச்சினா நான் உன்னை பிரித்து மேய்ஞ்சிருவேன். பேண்டி சைஸ் என்ன, உன்னோட ப்ரா கலர் என்ன, இந்த இப்படியெல்லாம் பேசிட்டு தொட்டு தொட்டு பேசுகிறாங்க. ரொம்ப செக்ஸியாக நைட்டு அவனோட ஏஜுக்கு மீறிய ஒரு செக்ஸியாக எனக்கு எப்படின்னு சொல்லனே தெரில. சினிமாவில் வந்து பெண்களை வந்து பராசக்திங்காங்க, ஆதி பராசக்திங்காங்க, மாரியம்மாங்கிறாங்க. அம்மனா காட்டுற அதே சினிமாவில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் பெண்களை அம்மனமாவும் படுக்க சொல்கிறாங்க. ஃபீல்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம ஹஸ்பண்டையும் தாண்டி அவர்கிட்ட நம்ம பண்ணாத இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ண சொல்லி நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த கொடுமையெல்லாம் நம்ம சீரியலுக்குலாம் எப்படி போனேன்னு கேட்கும்போது போய் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான்க்கா, உங்களை மாதிரி இருந்தால் 10ஓட 11 தான் நிற்கணும், அட்ஜஸ்ட் பண்ணாதான்க்கா நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பொண்ணே என்னோட ஏஜில் இருக்கிற அவளே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட போய் நீ அப்படி சாதிச்சிடலாம், இப்படி சாதிச்சிடலாம், அப்படி சம்பாரிச்சிடலாம், இப்படி சம்பாரிச்சிடலான்னு சொல்லி அவங்கள எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க காரியத்தெல்லாம் சாதிச்சிருவாங்க. வயசு பையனை கூட்டிகிட்டு வந்து சான்ஸ் கேட்குறாங்க. அப்போ அந்த பையனுக்கு சான்ஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் வரீங்களான்னு கேட்குறாங்க. குழந்தைங்களுக்காக தண்ணியே இழந்த சில அம்மாக்கள் நிறைய பேர் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. நீ இது வரைக்கும் யார்ட்டையும் படுக்காமல் தான் வந்தியா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீ வந்து படுக்காமல் நீ இந்த இடத்துல எப்படி நீ வர்றேன்னு சொல்லி எனக்கு சவால் விடுறான். சின்ன சின்ன ரோலு, கேரக்டர் ரோலு, இந்த ரோல் பண்ண வர பெண்களுக்கும் இங்கே தான் நிலமை. அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் இங்கே இருக்க முடியும். இதுதான் இவங்க சொல்லித்தர பாடம். இங்கே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஆடிஷன் போயிருந்தேன். அங்கே 4 பேர் இருந்தாங்க. என்னை பார்த்த உடனே ஓகே நீங்கள் செலக்டட்ட்டாங்க. ஓகேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்னை அவங்க ஃபுல்லாக வர்ணிச்சது ஃபுல்லாக நீ அழகாக இருக்கிற அப்படின்னு என்னோட பாடி, என்னோடய ஸ்ட்ரக்சர் இதை பற்றி தான் அவங்க வர்ணித்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆகா, நம்ம உடனே செலக்ட் ஆகிட்டோமே, நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ணாமையே நம்மளை இவ்வளோ செலக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓ, இப்படி கூட நம்ம ஜெயிச்சிடலாமோ ஃபஸ்ட்டு அப்படின்னு. அப்புறம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று சொன்னாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்னா எனக்கு அதோட வார்த்தைக்கு அர்த்தமே என்னென்னு தெரியாது. அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்னா படுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சவொடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட்னா படுக்கிறதா அப்படின்னு. ஏன்னா இந்த வார்த்தை எனக்கு தெரியாது. இந்த வயசுலேயும் இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இந்த துறையில் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இங்கே ஜெயிக்குது. என்னோட நடிப்போ என்னோட திறமையோ எதுவுமே இங்கே ஜெயிக்கிறது இல்லை. இது எந்த வயசாக இருந்தாலும் சரி தான், சின்ன வயசாக இருந்தாலும் சரி தான், பெரிய வயசாக இருந்தாலும் சரி தான், ஒன்லி அட்ஜஸ்ட்மெண்ட், ஒன்லி படுக்க மட்டும்தான், இங்கே படுத்தவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியுதுங்க. எனக்கு ஏன் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, என்னோட பசங்கள்லாம் இந்த டிக்டாக் பண்ணுவாங்க. அப்போ அவங்க பண்ணும்போது எனக்கும் அதில் ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்போ நானும் என் பசங்க கூட சேர்ந்து இதை பண்ணுவேன். அப்போ பண்ணும்போது எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்னை பார்க்குறவங்களும் சொல்லுவாங்க, நீ அழகாக இருக்கிறியே, நீ ஏன் சினி ஃபீல்டில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படி அவங்க சொல்லும்போது அப்போ எனக்குள்ளே வருது, அப்போ நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் இந்த ஃபீல்டை வந்து தேர்ந்தெடுத்தேன். இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுக்கும் போது தான் இதுக்குள்ளே வந்து இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நான் ஜெயிக்கணும். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து என் பிள்ளைங்களை நான் வளர்த்துருக்குறேன். அந்த ஒரு போல்ட்னஸ் என்கிட்ட இருக்குது. நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. எனக்கு பின்னாடி வந்தவங்கள்லாம் இப்போது நிறைய சீரியலில் எங்கேயோ போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களாம் என்கிட்ட தான் வந்து ஏதாவது நம்பர் கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் ஆஃபீஸ் நம்பர்லாம் கொடுத்து அவங்கள அனுப்பி வச்சேன். ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து எங்கேயோ போயிட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, எப்படி நீ இவ்வளோ இதாக சீரியலுக்குலாம் எப்படி போனேன்னு கேட்கும்போது, போய் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான்க்கா, உங்களை மாதிரி இருந்தால் 10ஓட 11 தான் நிற்கணும், அட்ஜஸ்ட் பண்ணாதான்க்கா நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பொண்ணே என்னோட ஏஜில் இருக்கிற அவளே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. நான் இவ்வளோ வந்திருக்கேன்னா அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தான்க்கா, நீங்களும் அப்படி பண்ணுங்க
அப்போந்தான் நீங்களும் என்ன மாதிரி வாங்க முடியும்னு அப்போ அவளே என்கிட்ட சொல்கிறா. ஒரு ஏடிக்கிட்ட போய் எனக்கும் ஏதாவது ஒரு டைலாக் தாங்க, நானும் எத்தனை நாள் தான் கும்பலோட கும்பலாக இருக்கிறது, நானும் கொஞ்சம் ரீச் ஆகணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்னையோட ஒரு 15 வயசு சின்ன பையனாக தான் இருப்பாங்க. அதுக்கு அவரும் என்னிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் வைக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு நான் இதோட விட்டேன்னா இதோட முடியாது. இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நான் அடுத்த ப்ராஜெக்ட் போனால் அப்பவும் எனக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு மறுபடியும் அதில் இருந்து ஆரம்பிக்கும். இப்படி போய்கிட்டே தான் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது முடியவே முடியாது. இது நான் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு செயினிங் மாதிரி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஃபீல்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம ஹஸ்பண்டையும் தாண்டி அவர்கிட்ட நம்ம பண்ணாத இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ண சொல்லி நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த கொடுமையெல்லாம் நம்ம இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ப்ரொடியூசர், டைரக்டர், அசிஸ்டண்ட்டு, கேமராமேன் இப்படி போய்கிட்டே தான் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு எல்லையே கிடையாது. நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குதுங்க. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தான் நம்மளோட கலாச்சாரம். நம்ம ஹஸ்பண்டுக்கிட்டேயும் செய்யாததை நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செய்யணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எப்படி நம்ம பண்ண முடியும்? நம்ம வீட்டுக்கார்ட்ட பண்ணாதான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எப்படி பண்ண முடியும்? கேட்குறவங்க கேட்டு போயிடுவாங்க, என் கூட படு அப்படின்னு. ஆனால் அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதோட எவ்வளோ வேதனையாக இருக்கும். சினிமாவில் பெண்களை பராசக்திங்காங்க, ஆதி பராசக்திங்காங்க, மாரியம்மாங்கிறாங்க. அம்மனா காட்டுற அதே சினிமாவில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் பெண்களை அம்மனமாவும் படுக்க சொல்கிறாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் ரீச் ஆனவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனால ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கெலாம் ஒரு மரியாதையே கிடையாது. யாருமே மதிக்க மாட்டாங்க. போகும்போது இடிப்பாங்க, வரப்பாங்க, வாடி போடி, வயசு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாங்க. வா இங்கே போ, இதை பண்ணு அப்படின்னு ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. நம்மளெல்லாம் ஒரு மனுஷியாக கூட மன்னிக்க மாட்டாங்க. இந்தா அங்கே போ, ஒரு ஆடு மாடு மாதிரி தான் நம்மளை அங்கே பற்றி விடுற மாதிரி தான் பற்றி விடுவாங்க. நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. போகும்போது ஒரு இடி இடிப்பான், வரும்போது ஒரு இடி இடிப்பான். அது சின்னலேருந்து எல்லாருமே அந்த மாதிரி தான். ஏன்னா அது நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதனால எனக்கு இந்த மாதிரி தான் நடக்குது. பிரேக்கில் உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் வந்துட்டு உன்னோட சைஸ் என்ன, உன்னோட பேண்டி சைஸ் என்ன, உன்னோட ப்ரா கலர் என்ன, இந்த இப்படியெல்லாம் பேசிட்டு தொட்டு தொட்டு பேசுவாங்க. இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, அப்போ நீ நடிச்சு கிழிச்சது போதும் போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து அப்படிலாம் போயிருக்கிறேன். நான் கை காசை போட்டு வந்துட்டு அப்படிலாம் திரும்பிலாம் போயிருக்கிறேன். இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் நடக்கும். இந்த ஏஜில் இருக்கிற எனக்கே இப்படின்னா, அப்போ எனக்கு 20 வயசில் வர பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட போய் நீ அப்படி சாதிச்சிடலாம், இப்படி சாதிச்சிடலாம், அப்படி சம்பாரிச்சிடலாம், இப்படி சம்பாரிச்சிடலான்னு சொல்லி அவங்கள எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க காரியத்தெல்லாம் சாதிச்சிருவாங்க. அந்த பிள்ளைங்களும் என்ன பண்ணும், ஒரு இடம் 2 இடம் தான் போடுற, போகிற இடம்லாம் இப்படி இருக்கும்போது அதுங்களும் வேறு வழி இல்லாமல் இதுக்கு சம்மதிச்சிருவாங்க. சின்ன சின்ன ரோலு, கேரக்டர் ரோலு, இந்த ரோல் பண்ண வர பெண்களுக்கும் இங்கே தான் நிலமை. அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் இங்கே இருக்க முடியும். இதுதான் இவங்க சொல்லித்தர பாடம். இங்கே நடிக்க வர பெண்களுக்கு மட்டும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிடையாதுங்க. ஒரு அம்மா தன்னோட 10 வயசு பையனை கூட்டிகிட்டு சான்ஸ் கேட்குறாங்க. அப்போ அந்த பையனுக்கு சான்ஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் வரீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனியில் 2 கம்பெனியில் அவங்க எத்தனையோ கம்பெனி ஏறினா எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது. ஒரு தாய் தன்னோட குழந்தைய வளர்த்து விடணும்னு தானே ஆசைப்படுவா. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்? குழந்தைங்களுக்காக தண்ணியே இழந்த சில அம்மாக்கள் நிறைய பேர் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. சினிமாவில் டைரக்டர், ப்ரொடியூசர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கேட்பாங்கல்ல, இதில் ஏஜெண்ட்டுகளும் கேட்பாங்க. ஏஜெண்ட்கள் நம்ம அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலன்னா நம்மளுக்கு அவங்கள அந்த கம்பெனி தெரியும், இந்த கம்பெனி தெரியும், பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் எனக்கு பழக்கம் இருக்குது, நீ அட்ஜஸ்ட் பண்ணால் தான் உனக்கு அந்த மாதிரி கேரக்டர்லாம் நல்ல கேரக்டர்லாம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா நம்மளுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நைட் ஷூட்டிங் இருக்கும். ஆனால் இவங்க நம்மளை மார்னிங்கே வர சொல்லிடுவாங்க. வர வச்சு நம்மளை வெயிலில் நிற்க வைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இது பண்ணுவாங்க. அதுக்கும் நம்ம அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒத்து போனால் மட்டும்தான் நம்மளை ஒரு நல்ல கம்பெனிக்கெலாம் நம்மளுக்கு சான்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட கமிஷனே எடுத்துருவாங்க. அதுலேயும் திருப்பியும் காசு எடுத்துகிட்டு 200 300 இப்படி தான் கொடுப்பாங்க. நைட்டை ரொம்ப லேட் நைட்டாக நம்மளை அனுப்புறது,
இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வரதான் செய்யும். ஏஜென்ட் சொல்கிறத கேட்கலான்னா நம்மளுக்கு வந்து 25 ஷூட்டிங்னா அந்த மாதத்துல 4 ஷூட்டிங் 5 ஷூட்டிங் இப்படி தான் நம்மளை சம்பாதிக்கவே விட மாட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அவங்களுக்கு எப்படிலாம் அவங்க நம்மளை வழி கொண்டு வரணுமோ அந்த மாதிரியெல்லாம் அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணணுமோ பண்ணுவாங்க நம்மளை. இல்லைன்னா ரொம்ப லாங்காக ஷூட்டிங் போடுறது, மிட் நைட் லாங்காக ஷூட்டிங் போடுறது, இல்லைன்னா நம்ம காசை 10 நாள் காசை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் இதை தரமாட்டேன், நீ வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் தருவேன், இந்த மாதிரியெல்லாம் நம்மளை ரொம்ப இது பண்ணுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பையன் வந்து என் கூட நல்லா பேசுவான், பழகுவான், நல்லா க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தான். அவன் மூலமாக நான் 2-3 ஷூட்டிங் கூட போயிருக்கிறேன். அவன் ஒரு நாள் என் நம்பர் வாங்கி ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்ணி, நீ அழகாக இருக்கிற, நீ கண்ணு முன்னே நீ தான் என் கண்ணுக்குள்ளே வர்ற, நீ அப்படி இருக்கிற இப்படி இருக்கிற, உன்னோட சைஸ் என்ன, அப்படி இப்படின்லாம் பேசிட்டு, இன்னும் பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து ஒரே மூடாக இருக்குது, நீ மட்டும் எனக்கு கிடச்சினா நான் உன்னை பிரித்து மேய்ஞ்சிருவேன், இப்படியெல்லாம் வந்து நைட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறான். ரொம்ப செக்ஸியாக நைட்டு அவனோட ஏஜுக்கு மீறிய ஒரு செக்ஸியாக எனக்கு எப்படின்னு சொல்லனே தெரில. அந்த அளவுக்கு ஒரு பேச்சு வச்சுக்கிட்டான் என்கிட்ட. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு நல்ல படம் வந்திருக்கு, நல்ல பெரிய இது பண்ணுறாங்க, பெரிய இடத்துல தான், நல்லா அந்த படத்தில் உனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தரேன், உன் ஃபோட்டோவெல்லாம் அனுப்புனேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, நீ என்ன சொல்கிற, நீ எனக்கு மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணால் நான் அந்த சான்ஸை உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு என்கிட்ட வந்து பேசுகிறான். எனக்கு நீ ஒன்று சான்ஸும் வாங்கி தர வேண்டாம், நீ ஒன்றும் வாங்கி தர வேண்டாம், ஃபோனை வைன்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தோன்னா அதுக்கு இடத்துல ஃபோன் கால்ஸ், இப்படியே ஒரு 4-5 ஃபோன் கால்ஸு, நான் சான்ஸ் வாங்கி தரேன் நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு, சான்ஸ் வாங்கி தரேன் நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணு, அப்படின்னே ஒரு 4-5 ஃபோன் கால் வந்தது. அதில் ஒருத்தன் என்னடானா, நீ இது வரைக்கும் யார்ட்டையும் படுக்காமல் தான் வந்தியா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீ வந்து படுக்காமல் நீ இந்த இடத்துல எப்படி நீ வர்றேன்னு சொல்லி எனக்கு சவால் விடுறான். அப்புறம் தான் என்னென்ன பண்ணான், நம்ம யாருக்குமே நம்பர் கொடுக்கலையே, எப்படி இந்த நம்மளுக்கு இப்படி அடுத்தடுத்து இந்த கால் வருது அப்படின்னு பார்க்கும்போது இவன் தான் எல்லார்கிட்டையும் நம்பர் கொடுத்து எப்படி பேச சொல்லிடுறான். அப்புறம் என் பையனை விட்டு அவங்கள ஒரு மிரட்டினோன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த கால்ஸ் வர்றதில்லை. ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமையும் எனக்கு நான் இந்த ஃபீல்டில் முன்னுக்கு வருவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. எனக்கு நான் அந்த நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இதில் வருவேன்.